Hi students, welcome to Udumax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான சென்டம் பிளான். ஸோ எப்படி நீங்கள் 70 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணுறது, ஸோ என்னென்ன பேட்டர்னில் நீங்கள் படிக்கணும், ஸோ எது வந்து நீங்கள் கம்பல்சரியாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட சென்டம் ஸ்கோரர்ஸ், ஸோ எந்தெந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், ஸோ இது மஸ்ட், ஸோ கம்பல்சரியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவே. ஸோ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாகவே ஹோல் புக்கில் வந்து ஃபுல்லாக தரவாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. ஸோ எதுலேருந்து அவங்கள கேட்டாலும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸில் வந்து நீங்கள் புக் பேக்லேருந்து ஒரு 10 to 12 கேட்பாங்க. புக் இன்சைட்லேருந்து உங்களுக்கு 3 to 5 வரையும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டீரியர், ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டி, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க 1 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ என்னென்ன வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 1 மார்க்ஸில் தான் உங்களுக்கு வந்து லேக் ஆகும். ஸோ அதர் தன் தட் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னென்ன கவர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு 16 சாப்டர்ஸில் இருக்க உங்களோட எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. அண்ட் மோரோவர் இன்டீரியர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பேப்பர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எந்தளவு இம்பார்ட்டன்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் கவர் பண்ணால் பத்தாது. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, எனி 3 யூனிட்ஸ், நான் சொல்கிறது சாப்டர் இல்லை, உங்களோட இண்டெக்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு யூனிட்டில் வந்து ஒரு சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ யூனிட் 1ல் உங்களுக்கு சாப்டர் 1 to 4, யூனிட் 2ல் வந்து உங்களுக்கு சாப்டர் 5 to 8 வந்து கவர் ஆகும். அண்ட் யூனிட் 3ல் வந்து உங்களுக்கு 9 and 10 இருக்குது. யூனிட் 4ல் வந்து 11, 12, 13 அண்ட் யூனிட் 5ல் வந்து 14, 15, 16. ஸோ இந்த பேட்டர்னில் தான் உங்களோட யூனிட் வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனி 3 யூனிட்ஸ், ஸோ 3 to 4 படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஸோ எனி 3 யூனிட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சாப்டர்ஸை யூனிட் வைஸாக செலக்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இல்லை நான் வந்து சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸ் படிச்சிருக்கேன், லாஸ்ட்டு 14 படிச்சிருக்கேன், 15 படிச்சிருக்கேன், 10 படிச்சிருக்கேன், அங்கங்கே ஒன்று கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, எனி 3 யூனிட்ஸில் இருக்க 2 மார்க்ஸ் இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அண்ட் உங்களோட கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து எதுலேருந்து வேணால் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து க்ரியேட்டிவ் கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் 6th ஒன் வந்து கம்பல்சரி. ஸோ அதுவும் நீங்கள் வந்து எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணால் தான் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா சாப்டர்ஸில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் அண்ட் க்ரியேட்டிவ் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா தான் கம்பல்சரி வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கம்பல்சரியும் கவர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மோரோவர் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமோட அவுட்புட் கொடுத்துட்டு கோடிங் எழுத சொல்கிற மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரையும் 2 மார்க்ஸோட அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். அண்ட் இன்டீரியர் வந்து கண்டிப்பாக எல்லா யூனிட்லேருந்து பார்க்கணும். அண்ட் அந்த 5 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனி 3 யூனிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து எனி 3 யூனிட்ஸ், 1 to 3 இல்லை 4, 3, 4, 5 இல்லை 1 to 4. ஸோ எந்த பேட்டர்ன்லையாவது நீங்கள் வந்து எனி 3 யூனிட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஆனால் கம்பல்சரி வந்து உங்களுக்கு எதுலேருந்து வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் கம்பல்சரிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா சாப்டரில் இருக்க இன்டீரியரும் பார்த்து தான் ஆகணும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க. அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செக் இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க். ஸோ இதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சென்டம் ஸ்கோர் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
அண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு மோரோவர் எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ நீங்கள் எல்லா சாப்டரில் இருக்க எல்லா யூனிட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க. அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, ஸோ யூனிட் 1ல் ஒன்று நீங்கள் வந்து சாப்டர் 1, 2 பாருங்கள், இல்லை 3, 4 பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து தெரியணும். ஒன்று ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா 3, 4 இருக்கணும். ஸோ அதில் இருக்க எல்லா 5 மார்க்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எதுவுமே வந்து ஆப்ஷனில் விட முடியாது. அண்ட் அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து சாப்டர் 5, 6 பார்க்கணும், இல்லை 7, 8 பார்க்கணும். ஸோ எய்தர் 5, 6 எடுத்துக்கோங்க, இல்லைனா 7, 8 எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் பார்க்கும்போது எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சாப்டர்ஸ் வந்து நீங்கள் இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியணும். ஸோ இதில் வந்து நம்ம சாப்டர்ஸ் வந்து ஆர் சாய்ஸஸ் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து சாப்டர்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் சென்டம் பிளானர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. யூனிட் 3ல வந்து உங்களுக்கு 2 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ எய்தர் 9 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், இல்லை 10 கவர் பண்ணுங்கள். ஸோ 9 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ அதனால் 9 மோரோவர் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் யூனிட் 4 பொறுத்தவரை உங்களுக்கு 3 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு 2 யூனிட், லாஸ்ட்டு 2 யூனிட். ஸோ 11, 12 ஒரு பேரா பார்க்கணும், 13 ஆப்ஷனில் விட்டுடலாம். இல்லை 12, 13 பார்க்கணும், 11 வந்து ஆப்ஷனில் விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 5 மார்க்ஸை பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த சாப்டரில் இருக்க எல்லா இன்டீரியர் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாடலில் தான் நீங்கள் வந்து அந்த சாப்டர்ஸை கவர் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட சாப்டர் 5க்கும் அதே ரூல் தான். ஸோ 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஒன்று 14, 15 பாருங்கள், இல்லைனா 15, 16. ஸோ ஃபுல் கவரேஜ். ஸோ ஃபுல் கவரேஜ்னால் வந்து எந்த ஒரு 5 மார்க்ஸும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், இன்க்ளூடிங் இன்டீரியர் கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் பேப்பரில் செக் வைப்பாங்க. ஸோ கம்பல்சரி அட்டன் பண்ணுறது. ஸோ 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் வராது. மோரோவர் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் கம்பல்சரிக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா இன்டீரியர் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணிடலாம். பட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு செக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக சாப்டர்ஸை கவர் பண்ணுங்கள். ஸோ சாப்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து யூனிட் வைஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 1, 2 யூனிட் 1ல் 1 and 3 பார்த்தா அந்த இதில் பார்க்கக்கூடாது. ஸோ 1, 2 இல்லைன்னா 3, 4. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும், ஆர்டர் வைஸ் பிடிக்கணும். இல்லை 5, 6, ஸோ 5, 8 பார்த்தேன், 6, 7 பார்த்தேன், அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. 5, 6 வந்து இல்லைன்னா 6, 7. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டீரியர் கொஸ்டின் கேட்டாலும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.